ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருப்பது தான் நம்முடைய தலை. இந்த வாரம் ஃபுல்லா பைபிள் ஆதாரத்தை கொண்டு மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமும் பார்க்கணும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 37ல ரூபனை குறித்து இப்படியா அழகா சொல்லப்பட்டிருப்பாங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்டதான இந்த ரூபன் வந்து யோசேப்புக்கு அண்ணன். இவனுக்கு ஆசை என்னன்னா, இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, யோசேப்பை குழிக்குள்ள போட்டாங்க. இப்போ ரூபனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, எப்படியாவது இவனை காப்பாற்றணும். அதான் கொலை செஞ்சிடக்கூடாது, ரத்த பலி நம்ம கையில வேண்டாம்னு சொல்லி ஒரு தடவை காப்பாத்தினா, திரும்ப ரெண்டாவது குழிக்குள்ள விழுந்தப்போ அதுலயும் காப்பாத்துறதுக்கு மனதுள்ளவனா இங்க வர்றான், முடியல. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, உங்களை காப்பாற்றுவதற்கு பலன் பெற்றவர்கள். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் நம்முடைய மனசுல நினைக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்மளை காப்பாற்றுறதுக்கு இவங்க வரமாட்டாங்களா அப்படி யாரையாவது எதிர்பார்த்துட்டே இருக்கும். எனக்கு இருக்கிற பிரச்சனையில என்னை காப்பாற்றுவதற்கு இவங்க வந்தா நல்லா இருக்கும், இந்த சூழ்நிலையில இவங்க கொஞ்சம் உதவி பண்ணி என்னை காப்பாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைகளையுமே நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்மளை தப்புவிப்பதற்கு ஒரு மனிதனை நம்ம எதிர்பார்க்கணும். எந்த மனிதனாலையும் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இருந்து, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில இருந்து உங்களை காப்பாற்றவே முடியாது. காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே ஒருவரால மட்டும்தான் முடியும், அவர் ஏசப்பா மட்டும்தான். உங்களுடைய பாவத்திலிருந்து மனுஷனால உங்களை காப்பாற்ற முடியாது, தப்பு வைக்க முடியாது. உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து, சத்துருடைய பிடியிலிருந்து, சத்துரு கொண்டு வந்திருக்கிற சோதனையிலிருந்து உங்களை தப்பு வைக்க முடியுமா அப்படின்னா தப்பு வைக்க முடியாது. உங்களுக்கு வந்திருக்கிற சூழ்நிலையிலிருந்து தப்பு வைக்க ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும், ஏசப்பா மட்டும்தான். 38 வருஷமா ஒருத்தர் காப்பாத்துவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தான். பெதஸ்தா குளத்தண்டையில 38 வருஷமா இந்த மனுஷன் எனக்கு காப்பாத்துவாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாத்திருவாரு, என்ன எப்படியாவது குளத்துல இறக்கி விட்டு யாருமே காப்பாத்தல. எல்லாருமே முந்தி போய் சுகம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த உலகம் உங்களை காப்பாற்றணுமா இல்லை தன்னை காப்பாற்றி கொள்ளணுமான்னு நிலைமை வந்தா தன்னை தான் முதன்மைப்படுத்தும், உங்களை காப்பாற்ற. இல்லை உங்களுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இல்லாமல் போயிடும். சரியான பொருள் உதவியோ பண உதவியோ செய்ய முடியாத ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருப்பாங்க. ஏதோ ஒன்று உங்களை காப்பாற்ற முடியாம ஆயிடும். அதனாலதான் தேவ பிள்ளைங்களை உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே வழி ஏசப்பா மட்டும்தான். யோசேப்பை காப்பாற்றுவதற்கு மேல ஒருத்தர் இருந்தார். ரூபனால முடியல, அவனுடைய எந்த சகோதரனாலும் அதுக்கப்புறம் முடியல, தகப்பனால முடியல. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருத்தர் கூடவே இருந்தார். எகிப்துக்கு போனப்போ கூட இருந்தார், எல்லா சூழ்நிலைகளையும் கூட இருந்தார். 38 வருஷம் ஒருத்தர் பெதஸ்தா குளத்தண்டையில படுத்து கிடந்தான் வந்தீங்களா, அவனை தேடி வந்த அதே தெய்வம் இன்னைக்கு உங்களும் தேடி வந்து உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்புங்க. யாரோ காப்பாற்றுவாங்களான்னு எதிர்பார்த்தீங்கல்ல, இவரை எதிர்பாருங்க. இவர் உங்களை நிச்சயமா காப்பாற்றி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ்.